ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கௌசல்யா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவுலேஷன் கால்குலேட் பண்ணி எப்படி கன்சீவ் ஆகிறதா. ஒரு சில பேர்த்துக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சில பேர்த்துக்கு இதை பற்றி தெரியாது. எனக்குமே இது கொஞ்சம் தெரியாமல் தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் எனக்கு ஒரு பேபி இருக்குது, பாய் பேபி. இதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணி கன்சீவ் ஆனேன். இது எப்படின்னு உங்களுக்கும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை யார் கால்குலேட் பண்ணி கன்சீவ் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராப்ளமுமே இல்லை, எனக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகலாங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நவம்பர் மந்த்துக்கே நம்ம ஓவுலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் மந்த்லி கரெக்டாக பீரியட் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த ஓவுலேஷன் கால்குலேட் பண்ணி இருக்கிறது நமக்கு ஒரு 100% ரிசல்ட்டு தருங்க. வாங்க எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னோடய பீரியட் டேட் நவம்பர் 2ங்க. எப்பயுமே நம்ம பீரியட் டேட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கவே கூடாது. பீரியட் டேட் நவம்பர் 2. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 5 டேஸ் சர்க்கிள் இருக்கும், 3 டேஸ் சர்க்கிளும் இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா 5 டேஸ் சர்க்கிளுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு டேஸாக கால்குலேட் பண்ணிக்கணும். இது நவம்பர் 2, 1 2 3 4 5. எனக்கு இது 5 டேஸுங்க. 5 டேஸ்க்கு நமக்கு எப்போயுமே பீரியட் கிளியர் ஆயிருங்க. 5 டேஸ்லேருந்து 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அதாவது நம்ம தலை குளித்து நம்மளோட 16வது நாள் தாங்க நம்மளோட ஓவுலேஷன் டே. ஓவுலேஷன் டேஸ் அன்றைக்கி என்ன நடக்குன்னா, நம்மளோட கருமுட்டை அளவில் கொஞ்சம் பெருசாகி வெடித்து வெளியில் வருங்க. வெடித்து நம்ம ஃப்ளோப்பியன் டியூபுக்கு வருங்க. ஃப்ளோப்பியன் டியூபுக்கு வர்றப்ப நம்ம செக்ஸுவல் கம்யூனிகேஷனில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு பேபி பாவமாக 100% ரிசல்ட்டு கிடைக்குங்க. 100% நமக்கு ரிசல்ட் எப்போ கிடைக்குன்னா, இந்த ஓவுலேஷன் டேயில் இருக்கிறப்பயோ. இந்த 16 டேஸ்னால் இந்த 16 டேஸில் கரெக்டாக ஆகணும் இல்லைங்க. 16 டேஸ்க்கு முன்னாடி 2 நாள் ஆகலாம். அதாவது 14 15லேயும் ஆகலாம், இல்லை 17 18லேயும் ஆகலாம். மேக்ஸிமம் 100% சான்ஸ் எப்போ இருக்குன்னா நம்மளுக்கு 16 டேஸ் தாங்க. நீங்கள் இந்த டேஸில் செக்ஸுவல் கம்யூனிகேஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பேபிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகுங்க. இதே எனக்கு 3ஆம் தேதி தாங்க ஓவுலேஷன் டே அப்படின்னு சொல்கிறவங்களும் இதுலேருந்து கரெக்டாக ஒரு 16 நாள் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஆக்சுவலாக 3ஆம் தேதி பீரியட் ஆகிறவங்களுக்கு 18ஆம் தேதி தாங்க ஓவுலேஷன் டே. முன்னாடி 2 நாள் ஆகவும் சான்ஸ் இருக்குது, பின்னாடி 2 நாளும் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அதே போல் 4ஆம் தேதி 5ஆம் தேதி அந்த மாதிரி ஆகிறவங்க அவங்க பீரியட் டேட்லேருந்து 16 டேஸ் கால்குலேட் பண்ணி நீங்கள் சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேபி பாமாக 55 நாள் 60 நாள் ஆகிறவங்க இர்ரெகுலர் பீரியடில் இருப்பாங்கங்க. அவங்களோட பீரியடை சரி பண்ணி ரெகுலர் பீரியட் ஆகுனா இந்த ஓவுலேஷன் கால்குலேட் பண்ணுறது அவங்களுக்குமே செட் ஆகுங்க. இப்போ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 2ஆம் தேதி பீரியட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஓவுலேஷன் டே அதுலேருந்து 16 டேஸை நீங்கள் கூட்டிக்கிட்டே வரணுங்க. 16 டேஸை கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன டேட் வருதோ அந்த டேட் தாங்க உங்களோட ஓவுலேஷன் டே. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பீரியட் முடிஞ்சதுலேருந்து பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. மேக்ஸிமம் நீங்கள் இந்த டைம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிலே தான் ஆகும் பேபி. தெரியாதவங்க இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்குங்க. உங்களோட பீரியட் டேட்டை நீங்கள் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்குங்க. அதுதாங்க பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு